அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மகிமுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோகத்தின் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் ஒவ்வொன்றாக தம்முடைய வல்லமினாலே உருவாக்கி சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் ஆகாய்த்து பறக்கிற பறவைகளையும் மனிதனை தம்முடைய சாயலின்படியே ஆணும் பெண்ணுமாக இந்த பூமியிலே அழகாக நேர்த்தியாக மிக அற்புதமாக சிருஷ்டித்தார். ஆம், அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகத்திலே நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற மனிதன் இந்த உலகத்தில் சகல காட்டு மிருகங்களுக்கு கூட அநேக வித பறவைகளுக்கு கூட சந்தோஷம் உண்டு. ஆனால் இந்த மனிதனுக்கு ஒரு நாளும் கூட சந்தோஷமும் சமாதானமும் இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனித குலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானமும் சந்தோஷமும் ஒரு நாளும் கூட வந்ததில்லை. அப்படிதான் ஒரு நாளும் மனிதனும் நிறைவுள்ள வாழ்க்கையும் சந்தோஷமும் வாழ முடியாமலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் புலம்பலோடும் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் மனித குலம் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அன்பான தேவன் ஒருவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவர் மனிதனுக்கு கை கொடுக்கவும் மனிதனை ஆசீர்வதிக்கவும் ஒவ்வொரு மனிதனுக்காக வந்த அப்படிப்பட்ட மெய்யான தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளாமலும் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரை நம்பிக்கையை யார்தான் கொடுத்தால் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை நன்றாக நடத்தி கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவன் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டானோ இல்லையோ என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்காமல் ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு விதத்திலே பல்வேறு உபதேசத்தையும் கேட்டு ஒரு நம்பிக்கை கூட வரவிடாமல் ஒவ்வொரு நாளும் வீணான காரியத்தை தேடிக்கொண்டு போனதுனாலே மனிதனுக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆம், அன்பான தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, நிச்சயமாக அன்பான தேவன் சொல்கிறாரு, அவரை போல நம்பிக்கை கொடுக்கிறவரும் நம்பிக்கையோடு வாழ வைத்து இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த பூமியிலே ஒரு நாமம் கூட இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் ஆதி முதல் கொண்டு இந்த நாள் வரை மனிதனைக்கு கை கொடுக்கவும் அவனை நன்றாக நடத்தும்படிக்குத்தான் மனித ரூபத்துக்கு அவதரித்து வந்தார். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் நாம் கேட்க போகிறோம். இந்த நாளில் கூட அன்புள்ள தெய்வம் வானவழியா இறங்கி வந்து மனித ரூபத்துக்கு அவதரித்த அந்த தெய்வம் நமக்காக இறங்கி வந்து இப்பொழுது பேசுகிறாரு. நாம் கேட்டு அவருடைய வார்த்தையை இந்த வேளையில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறவரும் நம்பிக்கையோடு வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் மனம் திரும்பும் போது நிச்சயமாகவே அன்புள்ள தேவன் இந்த வேளையில் சொல்லுகிறாரு, வாக்குத்தத்தமாக சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. நீதிமொழிகள் அதிகாரம் 23 அதிகாரம் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டாமா? நிச்சயமாகவே உன் முடிவுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அந்த நம்பிக்கை நீ எப்படிலாம் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டும் சிலது நம்பிக்கை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டு என் வாழ்க்கையில் அநேக விதத்தாலும் நான் நம்பிட்டு அநேக விதத்தில் அநேக மக்களை சொன்ன உபதேசத்தை கூட நம்பிக்கையோடு நான் வாழ்ந்து போனதான் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல், இன்னும் என் வாழ்க்கைக்கு ஒரு துணை இல்லாமல், இன்னும் என் வாழ்க்கையில் என் தாய் தந்தைக்கும் என் சகோதரர்களுக்கும் நான் போகிற வழியில் கூட என் வேலை ஸ்தலத்தில் கூட
நம்பிக்கையிலேயே எனக்கு எந்த விதத்திலையும் நான் எதை பிரயாசப்பட்டாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்ணீரோடு வேதனையோடு புலம்பிக் கொண்டு அனுதினமாக அப்படிப்பட்ட நபர் தள்ளப்பட்ட நிலைமையில மனக்கசந்து வேதனையோடு இருக்கிற அப்படிப்பட்ட அன்புள்ள தேவ ஜனங்களுக்கு அன்புள்ள தேவன் வாக்கு கொடுக்கிறாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அன்பான தேவ ஜனங்களே, யார் நம்பிக்கை கொடுக்கிறார்களோ இல்லையோ இந்த பூமியில, அன்பான தேவன் உன்னையும் என்னையும் படைத்த ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறாரு. நீங்கள் அவர் மேல நம்பிக்கை வைத்தா போதுங்க. நிச்சயமா எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நம் வாழ்க்கையில நம்பக்கூடாதது இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்தாவே போதுங்க. இந்த உலகத்துல நம் மன அழுத்தம், நம்ம சோர்வு எல்லாம் அவருடைய நாமத்தினாலே, நம்முடைய களைப்பு எல்லாம் அவருடைய நாமத்தினாலே ஒரு நிமிடத்திலே இந்த உலகத்தை விட்டு நம்ம விட்டு விலகி போயிடும். அப்படித்தான் அன்புள்ள தேவன் ஆதியிலே வந்து மனிதன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவான், அவன் வேதனைப்படுவான் என்று கண்டுதான் இந்த உலகத்திலே மனித குலத்துக்காக மனித ரூபத்துக்கு அவதரித்து இந்த பூமிக்கு பிறந்து வந்தாரு. அப்படிப்பட்ட தேவன் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரை மனிதனுக்கு கைவிடாமல் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அவன் வாழ்க்கையை இழந்து சின்ன பின்னாக போயிடும். அவன் வாழ்க்கையில பிற்காலத்தில் அவன் நன்றா வாழ மாட்டான், கெட்டு போயிடுவான். அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை இந்த பூமியில சரியான வார்த்தை இருக்காது என்று சொல்லிதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை கொடுக்கும்படிக்கு இப்பொழுது நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று அன்பான தேவ ஜனங்களே நம்ம கிட்ட பேசுகிறாரு. அன்பான தேவ ஜனங்களே, நிச்சயமாக நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நம்பிக்கையிலும் நம்மளுக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷன் வந்தாலும் சரி, நம் தாய் தந்தை சகோதரர்களும் சரி, இந்த உலகத்துல சொந்தக்காராவது சரி, நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் போலியான நம்பிக்கையும் நம்பக்கூடிய வார்த்தையாகவும் இருக்காது. ஏனென்றால் படைத்த ஒரு தேவன் நம்ம கூட இருந்தா நிச்சயமாக நம் வழியை செம்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அப்படித்தான் அவர் உலகத்துல கடந்து வரும் பொழுது நமக்காக பாடு நிறந்த தெய்வமாக நமக்காக அநேக பாடுபட்டு நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் கூட தள்ளப்பட்ட அநேக விதமாக கஷ்டப்பட்ட தெய்வமா இருக்கிறாருங்க. ஏனென்றால் அப்பொழுது கூட சிலுவில் அறையும் போது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நம்பிக்கையில்லாத நேரத்தில் அவர் புலம்பின பொழுது கூட அன்புள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பதில் அளித்து வானத்தில் இருக்கிற பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் ஆவியா இருந்தவர் மனித ரூபத்துக்கு வந்த தெய்வம் அவரே வேண்டிக் கொள்ளும் பொழுது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவரே தள்ளப்படும் பொழுது அவருக்கு கை கொடுக்காமல் விடல. அவர் மரித்து உயிரோடு எல்லாம் எழுப்பப்பட்ட தேவனா இந்த உலகத்திலே அவதரித்தாருங்க. ஏனென்றால் நம்பிக்கை யாருக்கும் இந்த உலகத்திலே வரவிடாமல் சாத்தான் அப்படி செய்து விடுவான். இந்த உலகத்திலே மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சந்தோஷமா மனிதன் பூமியிலே வாழும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வைத்தாலும் இந்த உலகத்திலே சாத்தான் என்கிற ஆவி இந்த மனிதனை கெடுக்கவும் தேவனுக்கு விரோதமா ஆதியிலே கலங்கம் பண்ணினதானாலே தேவனுக்கு விரோதமா அவன் செயல்பட்டு மனிதனையும் தம்முடைய வசத்துல தம்முடைய தந்திர கட்டுக்குள்ள வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி பரலோகத்தில் தீர்மானம் பண்ணினதானாலே இந்த மனித குலம் எல்லாம் அவனால தான் மரணம் என்று நேரிட்டது. யாரால் என்றால் அவனால தான் இந்த பூமியை சாபமாக மாறிவிட்டது. மனிதனும் தேவனுடைய பேச்சு கேட்காமல் ஆதியிலே அவனுடைய பேச்சு கேட்டு அவனை நம்பினதனாலே அவனுடைய வார்த்தை கேட்டு இந்த பூமியிலே மனிதனை அழகாக செம்மையாக படைத்த அவனுக்கு அநேக சக்தியும் இந்த பூமியிலே அவன் ஆளக்கூடிய சக்தியை கொடுத்தாரு. ஆனால் சாத்தான் அவன்கிட்ட இருந்த சக்தியை பிடுங்கி அவன் ஆளுகை செய்யும்படிக்கு அவன் மனிதனை வெறுமையாக
இந்த பூமியில ஏமாற்றப்பட்டு தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு அவன் செய்து மனித குலத்தை அழிக்கவும் இந்த பூமியை தேவனை எப்படியாச்சும் துக்கப்படுத்தலாம் என்று சொல்லித்தான் அப்படி தீர்மானம் பண்ணினான். ஆம், அன்பான தேவ ஜனங்களே, உங்களையும் என்னையும் கூட அப்படித்தான் இந்த ஆவிகள் எல்லாம் நமக்கு விரோதமாக கலகம் பண்ணி இப்படி நம்பிக்கை இல்லாத அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்று யாருக்கும் தெரியாது. அன்புள்ள தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆவியிலிருந்து காப்பாற்றத்தான் மரித்து அந்த சிலுவை மையம் வைத்தாரு. அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து இன்றைக்கும் ஜீவித்து நம்பிக்கையுள்ள தேவனா இருக்கிறாரு. இந்த பூமியிலே வானவழியா தள்ளப்பட்டு சாத்தான் தள்ளப்பட்டு இந்த பூமியிலே தான் சுற்றி திரிந்து வருகிறான். அநேக மக்களை நம்பிக்கை இல்லாத அளவுக்கு மரணத்துக்கு நேராக பாவத்தை கொடுத்து மரணத்தை வருவித்து ஒவ்வொரு நாளும் மனித குலத்தை சீரழித்து கொண்டிருக்கிறான். ஆம், அன்பான தேவஜனங்களே, இதை கேட்டு அன்புள்ள வார்த்தையை கேட்டு நாம் மனம் திரும்பினால் நிச்சயமாக இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. யார் கை கொடுக்கிறார்களோ இல்லையோ, இந்த உலகத்துல வந்த தெய்வம் அப்படிப்பட்ட ஆதி முதற்கொண்டு இந்நாள் வர ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் அநேக அழிவுக்குள்ள அநேக மனிதன் வந்தாலும் சரி அப்படிப்பட்ட அழிவிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட சாத்தனுடைய கிரிகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதன் வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில அவர் நம்பிக்கை கொடுக்கிற நட்சத்திரமாகவும் ஜொலிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள தெய்வத்தை நாம் வணங்கி அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அவர் வழியில நாம் அவர் சொல்கிற வார்த்தையை கை கொண்டாலே போதும், நிச்சயமாக எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாமல் இருந்த மனிதனா கூட அப்படிப்பட்ட மனிதன் எல்லாரும் நம்பி வாழ்ந்து சுகமா இருப்பாங்க. ஏனென்றால் அவர் நம்பிக்கை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. யார் உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்கிறார்களோ இல்லையோ, அப்படிப்பட்ட வானத்தையும் மண்ட சராசரத்தையும் உருவாக்கி மனிதனுக்கு தேவையான பயிர் வகைகளை உருவாக்கின அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்பினாலே போதும், உன் வாழ்க்கையை இந்த பூமியில் இருக்கிற மரங்களை விட, சகல பசுமையான புல்பொண்டுகளை விட, சகல அகாய்த்து பறவைகளை விட உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்து நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவனா நான் இருப்பேன் என்று சொல்லி இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆம், அன்பான தேவ ஜனங்களே, அன்புள்ள தேவன் இந்த நாளில் கூட நம்மோடு பேசின வார்த்தையை நிச்சயமாக நம்ம வாழ வைக்கிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. நாம் மனம் திரும்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அன்புள்ள தேவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிற வார்த்தையின்படி அவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மளை மாற்றக்கூடிய வார்த்தையா இருக்கும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்களோ அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த வேலையில் இறங்கி, ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி அவர்களை நம்பி அவர்களுக்கு எப்படிலாம் நம்பக்கூடாததா இருக்கிறதோ, ஆண்டவரே உம்முடைய வசனத்தைப்படி இருக்கிறவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல செய்வேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொன்னது போல் அப்படியே எல்லாவற்றிலும் ஆண்டவரே இருக்கிறவராகவும் மனிதனுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க போகிறதுக்காகவும் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.